नव्यवागीशयोगीन्द्रम् हयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवं सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयं ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमतां ददानं कुर्वे सदा हृदि गुरुं करुणाकराख्यम् வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலா விமான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழுங் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீராறு வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இது முதல் 3 பாமாலைகளில் பிராட்டி விஷயமான பாமாலையாக அனுபவத்தை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளியுள்ளாள். அதனின் விரிவுரையாக வாஸ்தவார்த்தத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். கண்ணனெம்பெருமானின் பள்ளியறையில் நப்பின்னை பிராட்டியும் இருக்கிறாள். நமக்கு தம்பதிகள் என்றோ தெய்வம். அவளை எழுப்புகிறார்கள். விவேகமுள்ள ஸ்திரீகள் புக்ககத்து பெருமையையே பாராட்டுவார்கள். அதனால் ஐஸ்வர்யத்தாலும் புஜபலத்தாலும் பெரும் புகழ் படைத்த நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று அழைக்கிறார்கள். நந்தகோபாலா, யசோதாய், பலதேவா, நப்பின்னாய் என்று பெயரைச் சொல்லுவது பகவானைப் போலவே அவனுக்கு அந்தரங்கர்களாய் இருப்பவர்களும் உத்தேசியராகையால் அவர்களுடைய நாமங்களும் கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அன்றி அவர்களின் பெயரை கூற வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதனை விவரிக்கிறாள். மேலும் கந்தங்கமழுங்குழலி கூந்தல் பரிமளம் பரவிய நப்பின்னை பிராட்டி உள்ளே இருப்பதை அறிவிக்கிறது இந்த வாக்கியமானது. கந்தங்கமழுங்குழலி என்று அவளின் குழலழகை வர்ணிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். மேலும் கடைதிரவாய் பிராட்டியானவள் காலத்தில் எழுந்திருக்கிறவளாகையால் இப்பொழுது விழித்து எழுந்திருப்பாள் என்று நிச்சயித்ததனால் துகிலடாய் எழுந்திராய் என்றபடி எதுவும் பிரார்த்திக்கவில்லை. கதவை திற என்று பிரார்த்திக்கிறார்கள். வெளியே பாராமையாலே இன்னும் விடியவில்லை என்று நினைத்து உள்ளேயே இருக்கலாம் என்று எண்ணி எங்கும் வந்து தோழிகள் அழைத்தனகான், கோழிகள் அழைத்தனகான், குயில்கள் கூவினகான் என்று அடையாளங்களை கூறி கோழிகள் அழைத்தன என்று கூறியும் விடிந்து விட்டதற்கான அடையாளத்தை இங்கே அறிவிக்கிறாள். பந்தார் விரலி, உன் கை மிக மெல்லியதுதான், செந்தாமரை அன்றோ அது, ஆகிலும் கை விரல்களால் பந்தாடுகிறாய் என்றோ, அதுபோல் தாட்பாளை அகற்றி இப்பொழுது எங்களுக்காக கதவை திறப்பதும் ஒரு காரியம் என்று நினைத்து நீ அருள் புரிய வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். உண்மை துணன் பேறு பாட, ஒரு காரியமும் இல்லாமல் வெறுமனே வந்து உன்னை
உபதிரவப்படுத்துகிறோம் என்று நினைக்க வேண்டாம். பரம புருஷனான உன் காந்தனின் நாமசங்கீர்த்தனம் பண்ணி அவனை சேவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி அறிவித்து பிராட்டி தம் பிரார்த்தனையின்படி கதவின் அருகில் வந்து தாளை நீக்கி கதவை திறக்கப் போகிறாள் என்று மனோரதித்து, அப்போது அவள் திருக்கையின் அழகையும் அதில் இருக்கும் வளையல்களின் சிறப்பையும் அவற்றால் உண்டாகும் ஒளியையும் தியானித்து ஆனந்தித்து அந்த ஆனந்தத்தை பிரார்த்தனை மூலமாகவே வெளியிடுகிறார்கள். செந்தாமரை கையால் சீராறு வலையொலிப்ப வந்து திரவாய் என்று. அதேபோல் மகிழ்ந்து என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நம் பூர்வர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் என்றால், நீ மகிழ்ந்து திர, நாங்கள் மகிழ்ந்து போக, மகிழ்ந்து பாடுவதற்காக என்பதாகவும், அதேபோல் இங்கே ஒரு விஷயத்தை நாம் சூச்சகமாக அறிந்து கொள்வதற்காக ஒரு நிகழ்வை எடுத்துரைக்கிறார்கள் நம் பூர்வர்கள். சூர்பனகை ராமனையும் ராவணன் சீதையையும் போக்ய புருஷனாகவும் ஸ்திரீயாகவும் பற்றி ராமனை சீதை இருவரைக்கும் சத்ருவாகி அனர்த்தப்பட்டனர். இவ்விஷயத்தை பிராட்டியை விட்டு பகவானையோ பகவானை விட்டு பிராட்டியையோ சரணமாக பற்றினால் அது வலிக்காது என்பதற்கு நிதர்சனமாக்குவது உசிதமன்று, அது உச்சிதமாகாது, அப்படி கூற முடியாது என்கிறார்கள். அவர்கள் அகாரியம் பண்ணினார்கள், அதனால் சிக்ஷிக்கப்பட்டார்கள். பகவான் அகாரியம் செய்ததனால் அவர்களை சிக்ஷித்தார் என்பதாகும். சீதை இல்லாத போது சுக்ரீவ சரணாகதியும், ராமன் இல்லாத போது ராட்சசிகளின் சரணாகதியும் புருஷகாரமாக ஒருவர் இல்லாமலே பலித்திருக்கிறது. ஆகையால் விபவ தசையில் நேராக செய்து பலித்த சரணாகதி ஒரு விதமாக இருந்தாலும் பிரமாண விசேஷத்தை கொண்டு அர்ச்சாரூபத்தில் செய்யும் சரணாகதி பிரமாண பலத்தாலே புருஷகார புரஸ்கார பூர்வமாக இருக்க வேணும் என்று நிச்சயிக்கப்படுகிறது. இப்படியாக ஆண்டாள் நாச்சியாரினுடைய இந்த உந்து மதகளிற்றன் என்ற பாமாலையின் வாஸ்தவார்த்தம் அமைந்துள்ளது. இது பிராட்டி பற்றிய பாமாலைகளில் முதல் பாமாலையாகையால் நம் பூர்வர்கள் இதை பாராயணத்தில் 2 முறை அனுசந்திப்பது என்ற வழக்கில் வைத்துள்ளார்கள். மேலும் நம் பூர்வர்கள் இந்த பாமாலையின் ஆச்சாரிய அனுபவத்தை எப்படி கொடுக்கிறார்கள் என்பதனை பார்ப்போம். பிராட்டியின் திருவருள் பெறாமல் எம்பெருமான் கிருபையை எதிர்பார்க்க முடியாது. துவயமெனப்படும் மந்திரரத்னமும் முதலில் ஸ்ரீயை பேசி பிறகே ஸ்ரீமானான நாராயணனை பேசியது. திருவை விட்டு பற்றிய சூர்பனையை கொள்ளையராக்கியாகும் மூக்கறுக்கப்பட்டாள். அவளை முன்னிட்ட விபீடனன் பதம் பெற்றான். பிராட்டியையும் ஆச்சாரியன் அனுகிரகமில்லாமலேயே நம்மால் காண இயலாது. ஆதலால் முன் பாசுரத்தில் ஆச்சாரியரை எழுப்பி பிராட்டியை பிரார்த்திப்பது சுவாபதேசம். எம்பெருமான் ஆச்சாரியர்களுக்கும் புத்திரனானபடியால், விதேயனானபடியால் அவனுடைய பத்னியான ஸ்ரீதேவியும் ஆச்சாரியர்களின் மருமகள் என்பதில் தவறேதுமில்லை. வாத யுத்தத்தில் நாஸ்தீகர்கள் செய்யும் குயுக்திகளைக் கண்டு பிற்காலிகளாகாமல் தம் சித்தாந்தத்தையே நிலைநிறுத்தக்கூடியவர்கள். அதனால் ஓடாத தோல்வலியர் ஆச்சாரியர்கள் என்றும், தான் ஆனந்த பரிபூர்ணனாய் சீடர்களுக்கும் பரமனை காட்டி ஆனந்தத்தை அளிப்பதால் நந்தன் ஆச்சாரியன், வேதத்தை காப்பாற்றி தத்துவார்த்தத்தை வெளியிடுகிறபடியால் கோபாலனும் ஆச்சாரியனே ஆவார், அவருடைய மருமகளே என்று கொள்ளவும். அதேபோல் எம்பெருமானை நம்பி பின்வரக் கடவீர்
எனச் சொல்லி உலகை ரட்சிக்க தான் முன்வருவதால் பிராட்டி நப்பின்னையானால் நல்ல பிள்ளை இளையாள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அவள் கடை திறப்பதாவது அனுகிரகிப்பது என்று அர்த்தத்தை அருள் கொடுப்பது என்று எடுத்துக்கொள்ளலாம். பரிமித பலசாங்காது பிராணினஹா என்று சுவாமி தேசிகன் சாதித்த எம்பெருமானை காண்பிப்பாகையாக என்பதாக அர்த்தம் கொள்ள வேணும். கோழிகளும் குயில்களும் சரணாகதி நெறியில் புகுந்து பெரியோர்களே, பின் மாலையில் எழும் பிராணிகள் கோழிகள் பிரம்ம முகூர்த்தமான சத்துவகாலத்தில் உணர்ச்சி பெற்றவர்கள் சாத்வீகர்களான ஆச்சாரியர்கள், குப்பையில் தனக்கு வேண்டியதை எடுக்கும் கோழி, குப்பையான சரீரத்தில் ஆத்மரக்ஷணத்தை தேடுவார்கள் பெரியோர்கள். இப்படியாக கோழிக்கும் குயில்களுக்கும் நம் பூர்வர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இருக்கக்கூடியதான ஒப்பீடை கொடுக்கிறார்கள் ஆச்சாரிய அனுபவத்தின் மூலமாக. இனிமையாக பாடி மகிழ்விக்கும் குயில் வாயவனை அல்லாது வாழ்த்தாது என்றபடி பகவத்கீர்த்தனத்தால் சதுபதேசத்தினால் எல்லோரையும் மகிழ்விப்பர் சாத்வீகர்கள் என்பதாக இந்த பாமாலையினுடைய ஆச்சாரிய அனுபவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வரக்கூடிய பாமாலைகளில் பிராட்டி விஷயமாக ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறாள் என்பதனை அனுபவிப்போம். கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே, காரார் நருந்துடாய் காணத்தவதரித்தால் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே, விஷ்ணுசித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியே, அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வால் வாழியே, ஆக 105 வாழியே, அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.